ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ புக்கில் இருக்கிற சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் வந்து என்னென்னா இந்திய அரசியலமைப்பு. இதில் வந்து என்னென்னா இம்பார்ட்டனாக அரசியலமைப்பு கொள்கை வந்து ஃபஸ்ட் எங்கேருந்து வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை கடமைகளை வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அயர்லாந்தில் முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் வந்து 1976 வந்து ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் கீழ் கொண்டு வரப்பட்டது தான் வந்து அடிப்படை கடமைகள். அது வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் வந்து 2 குழு வந்து முக்கியமான குழு வந்து என்னென்னா 1983 வந்து சர்க்காரியா குழு, அதுக்கப்புறம் 1969 வந்து டாக்டர் PV ராஜமன்னார் குழு. இது வந்து தமிழ்நாடு அரசினால் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் வந்து 2 இருக்குது. 2000 வந்து MN வெங்கடாசலையா தலைமையில் வந்து தேசிய சீராய்வு ஆணையம். அதுக்கப்புறம் 2007 ஏப்ரலில் வந்து MM பூஞ்சி தலைமையிலான ஒரு ஆணையம் வந்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்காக வந்து அமைக்கப்பட்டது. 1946 தான் இந்திய அரசியல் அமைப்பை வந்து எழுதுறதுக்காக வந்து ஒரு ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1946. இதோட ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 வந்து நடக்கும். இதில் உள்ள பிரதிநிதிகள் வந்து மாகாண பிரதிநிதி 292 பேர், அதுக்கப்புறம் வந்து சுதேச அரசுலேருந்து 93 பேர், பலுச்சிஸ்தான் உறுப்பினர் ஒருவர், முதன்மை மாகாண ஆணையர் சார்பில் 3 பேர், மொத்தமாக 389 பேர் வந்து இருப்பாங்க. இதில் வந்து எத்தனை அமர்வு வந்து இருக்குன்னா 11 அமர்வு, 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் மூலமாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொண்டு வரும்போது 22 பாகம் 395 சரத்துகள், அதுக்கப்புறம் 8 அட்டவணை வந்து இருந்தது. முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. எப்போ வந்து எழுதி முடித்து வந்து அரசியலமைப்பு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா 1946 நவம்பர் 26. அதுக்கப்புறம் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. 1947 டிசம்பர் 22 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போ கொண்டு வருவார்னா 1946 டிசம்பர் 13 வந்து கொண்டு வந்திருப்பார். 1976 42வது சட்ட திருத்தம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1955 தான் வந்து குடியுரிமை சட்டம் வந்து போடப்பட்டிருக்கும். 1978 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து சொத்துரிமை வந்து 31 நீக்கப்பட்டு பகுதி அதாவது பிரிவு 12 வந்து 307 வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து அடிப்படை கடமைகளை வந்து 11வது ஒரு கடமையாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதான் 1969ங்கிறது வந்து ராஜமன்னார் கமிஷனு, 1983ங்கிறது வந்து சர்க்காரியா குழு, 1990 வந்து என்னென்னா ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து என்னென்னா மாநிலங்களுக்கு இடையேயான அந்த ப்ராப்ளமை வந்து தீர்க்கறதுக்காக ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1955 வந்து மொழிக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1956 வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. 1963 வந்து ஹிந்தியையும் இங்கிலீஷையும் வந்து 15 வருஷத்துக்கு வந்து அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1967 அப்புறமா வந்து இங்கிலீஷை வந்து வரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2000 வந்து MN வெங்கடாசலையா தலைமையில் வந்து தேசிய சீராய்வு ஆணையமும், 2007 ஏப்ரலில் வந்து MM பூஞ்சி தலைமையில் ஒரு அரசியல் சீர்திருத்த குழுவும் வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1962 1971 1975 வந்து என்னென்னா தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட வருஷங்கள் தான் வந்து இது 3மே.
ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து முக்கியமான இயர்ஸுன்னு பார்த்தோன்னாக்க, அதுக்கப்புறம் குடியுரிமையோட பகுதி வந்து என்னென்னா, பகுதி 2 பிரிவு ஆக்ட் வந்து 5 to 11. அதுக்கப்புறமா வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3 சரத்து வந்து 12 to 35. அதில் 31 வந்து நீக்கிடுவாங்க. இதில் வந்து சமத்துவ உரிமை வந்து 14லேருந்து 18 வரைக்கும், சுதந்திர உரிமைங்கிறது 19லேருந்து 22 வரைக்கும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23, 24, சமயச்சார்பு உரிமை வந்து 25லேருந்து 28 வரைக்கும், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து 29 மற்றும் 30. அதுக்கப்புறமா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு வந்து பகுதி 4 சரத்து வந்து 36 to 51. இதில் வந்து சரத்து 32ங்கிறது வந்து 5 கட்டளைகள் வந்து இருக்கும். கட்டளை ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை. இதை வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். சரத்து 32 மூலமாக நீதிமன்றத்தை அணுகி வந்து நம்மளுக்கு தேவையான உரிமையை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அடிப்படை கடமைகள் வந்து 1976 42 சட்ட திருத்தத்தின் மூலம் ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் கீழ் உருவாக்கப்பட்டது. இதை வந்து பகுதி 4A ஆக்ட் 51A வந்து வச்சுருப்பாங்க. 10 கடமைகள் இருக்கும். 2002 அதுக்கப்புறம் 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 11வது கடமையை ஆட் பண்ணியிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து அட்டவணை 7ல் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மத்திய பட்டியலில் வந்து 97 துறைகள், மாநில பட்டியலில் 66 துறைகள், பொது பட்டியலில் வந்து 47 துறைகள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 5 துறைகளை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மத்திய பட்டியலில் வந்து 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொது பட்டியலில் 52 துறைகளும் இருக்கும். நிதி உறவு குறித்து பகுதி 12ல் வந்து சொல்லியிருப்பாங்க. சரத்து வந்து 268லேருந்து 293 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அலுவல் மொழி தொடர்பான பகுதி வந்து 17, சரத்து வந்து 343 to 351. அதுக்கப்புறம் ஒரு 6 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, 2008 வந்து கன்னடம், 2013 மலையாளம், 2014 வந்து ஒடியா. அதுக்கப்புறம் 3 அவசர நிலைகள் வந்து இருக்கும். தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, அதுக்கப்புறம் நிதி அவசர நிலை. ஆக்ட் வந்து 352, 356, 360. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான பகுதி வந்து 20, சரத்து வந்து 368. ஓகேவா? அவ்வளோதான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. தேங்க்யூ.